ஹாய் என் தமிழ் உறவுகளே! வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு திரைப்படத்த எடுத்துட்டு வந்திருக்கேன். புத்தம் புது திரைப்படம் பாகி 4. இதே மாதிரி 1ஆம் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம்னு இதுல பலவிதமா ரொம்ப சுவாரஸ்யமா திரைப்படங்கள் வந்திருக்கு. அதுல நம்ப போதான் இது நம்ம பார்க்க கேட்க போறோம். ஆக்ஷன் மூவி ஒண்ணு. அதே மாரி நம்ம ஆரம்ப சீன்லயே பார்க்குறோம். நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹீரோவ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அவரு ரொம்பவும் ஆபத்தான நிலையில இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க அண்ணா வந்து கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நம்ம ஹீரோட்டு அண்ணன் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம என் தம்பிய காப்பாத்தி குடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல டாக்டர் வெளிய வந்து அண்ணன் கிட்ட பேசுறாரு. உயிருக்கு எந்த வித ஆபத்தும் இல்ல. ஆனா அவரோட தலையில அடிபட்டிருக்கனால அவரு கோமா நிலையில தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கோமா நிலைக்கு போயிட்டு 7 மாதங்கள் ஆயிடுச்சு. 7 மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவ ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் அவங்கள சுத்தம் பண்ணி தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோவுக்கு சுயநலம் வருது. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ சுயநலம் வரக்குள்ள பேசுற ஒரே பேரு அலிஷா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே அலிஷாங்கிற அந்த பொண்ணுட்டு வீடியோ ஒண்ணு இருக்கு நம்ம ஹீரோ கிட்ட. அந்த வீடியோ பார்த்துதான் நம்ம ஹீரோ காலத்தை கழிக்கிறாரு. நம்ம ஹீரோ இப்படியே காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு அந்த ரோட்டு வழியா ஒரு இறந்து போனவருக்கு காரியம் பண்றதுக்காக ஆட்கள் போய்கிட்டு இருக்கத. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ அந்த காரியம் பண்ற ஆட்கள் மத்தியில போயிட்டு கலாட்டா பண்றாரு. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றாரு. அவங்க உள்ளவங்க சொல்றாங்க இது பிறந்த நாள் பார்ட்டி எதுவும் கிடையாது. இது இறந்தவருக்கு காரியம் பண்ண போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு 25 வயசு பையனா? இல்லையே 75 வயசு ஆட்கள் தானே. அங்கனத்து உள்ளவங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாகி சொல்றாங்க மரியாதை கொடுக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அவன உள்ள ஆட்கள் கேக்குறாங்க உனக்கு மூளை எதுவும் குழம்பி போயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு மூளை குழம்புல ஆட்டு தான் குழம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயமெல்லாம் மேல இருந்து நம்ம ஹீரோட அண்ணன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த சமயத்துல 4-5 பேத்துக்கு நம்ம ஹீரோ செம்ம அடி வெளுத்து கட்டிடுறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோட்ட அண்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு ஒரு சைக்காட்ரி கிட்ட. அந்த சைக்காட்ரி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு சொல்றாரு நம்ம ஹீரோட்ட அண்ணே இவன் குளிக்கிறானும் இல்ல சாப்பிடுறானும் இல்ல சாப்பிட்ட பிளேட் எல்லாம் அங்கனிக்கு அங்கனா போட்டு ஒரு ஊத்தவாளி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு நான் நேத்து 10 பேத்தோட ஃபைட் பண்ணக்குள்ள இவன் எல்லாம் ஒரு அண்ணனா மேல இருந்து வேடிக்கை தான் பார்த்தான் அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம ஹீரோட்டு அண்ணன் என்ன செய்யறாரு ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி நம்ம டாக்டர் கிட்ட கொடுக்குறாரு பார்க்க சொல்லி. அந்த சமயத்துல டாக்டர் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாரு. அந்த சமயத்துல இதெல்லாம் பொய்யா இருந்தா ஏன் உடம்புல பட்ட காயமெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறாரு. அப்படி நம்ம ஹீரோ காட்டும்போது நம்ம ஹீரோட உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல. அந்த சமயத்துல நம்ம ஹீரோட்ட அண்ணா சொல்றாரு இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. மறந்து ஏன் தம்பி நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு இந்த கனவா இருந்தா இந்த கனவுக்குள்ள நான் வாழ்றதுக்கு ரொம்பவும் விருப்பம். நம்ம ஹீரோ அண்ணனை தள்ளி விட்டுட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போறதுக்குள்ள நம்ம ஹீரோ மேல ஒரு மனுஷன் மோதுறான். அந்த மனுஷனை பார்த்துட்டு அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அண்ணா சைக்காட்ரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்றாரு ஏதாவது சின்னதுல தலை எதுவும் அடிபட்டு ஏதாவது பிரச்சனையில இந்த மாதிரி நடக்கலாம் அதுதான் அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம ஹீரோட்ட அண்ணா சொல்றாரு இல்ல டாக்டர் ஆக்சிடென்ட் ஆகுனதுல இருந்து ஒரு அலிஷா பொண்ணை பத்தியும் பேசுறான். அந்த பொண்ணு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஒரு நாள் சரி இவன் கூட இருந்திருக்கணும் பேசியிருக்கணும் அப்படி ஒண்ணுமே இல்லாம எப்படி இதெல்லாம் இவன் இந்த ஆக்சிடென்ட்க்கு பிற்பாடுதான் இந்த பொண்ணை பத்தி பேசுறது கூட அப்படின்னு சொல்லி அடுத்ததான் நம்ம ஹீரோவை காட்டுறது ஒரு கல்லறையில. அந்த கல்லறையில இருக்கிறது வந்து அலிஷாங்கிற அந்த பொண்ணுதான். அந்த கல்லறையில போயிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் கவலையா ரொம்பவும் சோகமா கத்தி அழுது பிறண்டு வராரு. அடுத்ததா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றா என் பேரு ஒலிவியா உங்க பேரு ராக்கி தானே அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன் தான் என்ன இங்க அனுப்பி விட்டாரு உங்களை சந்தோஷமா வச்சுக்க சொல்லி 2 அவருக்கு வேண்டியது செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா நம்ம ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு. நம்ம ஹீரோ சொல்றாரு உனக்கு வேலை தானே இங்க கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு அவனை பேசிக்கிட்டே கிச்சனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பொண்ணு ரொம்பவும் சத்தமா நம்ம ஹீரோ கிட்ட சத்தம் போடுறா. அப்படியே 2 பேரும் ஃப்ரெண்டா பேச தோங்குறாங்க. அப்படியே பேசும்போது நம்ம ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க உண்ட உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லி
சொல்லி. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லி. இந்த பேர்ல அர்த்தம் கௌரவம் அப்படிங்கிறது தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, ஆமா. ஆனா நான் செய்யற தொழிலுக்கு இந்த பேரு ஷூட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. இல்ல புடவைய கலட்டினா கௌரவம் போறதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இல்ல. நம்ம நினைக்கிற நினைப்புல தான் இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, இது நல்லா இருக்கே இந்த கதை அப்படின்னு சொல்லி. இது நான் சொன்னது இல்ல, அலிஷா சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றா. அப்படியே அந்த பொண்ணு கேக்குறா, அந்த பொண்ணு யாரு, எனக்கு எப்ப அறிமுகப்படுத்தி வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ சொல்லுவா, அந்த பொண்ணு இப்ப உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவா, சாரி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணோட இருந்து பிடிச்ச ஒரு போட்டோவை பார்த்துதான் காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கான். வெளியில கூட எங்கேயும் போவாம. அப்படியே நம்ம ஹீரோ இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு, அந்த அனீஷாவோட இருந்த போட்டோவை காணோம். அந்த சமயத்துல நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவும் கோவம் வருது. அந்த போனையும் பாக்குறாரு, எங்க போனுச்சு, இதுல உள்ள போட்டோ தான் அப்படின்னு. அதுலயும் போட்டோ எல்லாம் இல்லாதனால நம்ம ஹீரோ ரொம்பவும் கோபம் அடைஞ்சு நம்ம ஹீரோட்டு அண்ணனை தேடுறாரு, கால் பண்றாரு. நம்ம ஹீரோட்டு அண்ணன் போனையும் ஆன்சர்ல, கோலும் இல்ல. லொகேஷனை பார்த்து நம்ம ஹீரோட்டு அண்ணன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அங்க போறாரு. அங்க போயிட்டு ரொம்ப கோவமா நம்ம ஹீரோட்டு அண்ணனை இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்து வீட்டுல போட்டு ஏன் இருந்த போட்டோ எங்க அலிஷாவுது, போன்ல இருந்த போட்டோஸ் எல்லாம் டிலீட் பண்ணிருக்கு, அதெல்லாம் எங்க கேக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோட்டான்னு சொல்றாரு, அவன இருந்தது நம்ம 2 பேர்த்துட்டு போட்டோ தான், வேற யார் வீட்டு போட்டோவும் இருக்கல. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவும் கோவமாகுது. வீட்டுல வில்ல சாமாவெல்லாம் போட்டு உடைக்கிறாரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோட்ட அண்ணா சொல்றாரு, சாந்தமாகுங்க, கோவப்படாத ஹீரோ கிட்ட சொல்றாரு. அப்படியே நம்ம ஹீரோவை போயிட்டு நம்ம ஹீரோட்ட அண்ணன் கட்டி பிடிக்கிறாரு. அந்த சமயத்துல போலீஸ்ல வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ போலீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வெளியே போறாரு. அப்படியே நம்ம ஹீரோ வெளியில போறாரு. வெளியில போலீஸ்ல வந்ததும் அவங்க ஷூட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அவங்களோட ஃபைட் பண்ண அடிச்சு போடுறாரு. அந்த சமயத்துல போலீஸ்ல பெரிய ஆளு வந்துட்டாங்க. அவரு வந்து போலீஸ் கொண்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோவை. அந்த சமயத்துல என்ன பிரச்சனை போலீஸ்காரர் கேக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோட்டானே சொல்றாரு, எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பொண்ணும் இல்ல, இவன் சும்மா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படின்னா எப்படி அந்த பொண்ணோட்டு கல்லறை இருக்குது நம்ம ஹீரோ கேக்குறாரு. அந்த சமயத்துல கல்லறைய பாக்குறதுக்காக போலீஸ் கிளம்பி போயிடுறாங்க. அந்த கல்லறையில போயிட்டு நம்ம ஹீரோ, இது அலிஷாவோட கல்லறை தான் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, இங்கன ஒரு வயசான லேடிட்டு கல்லறை தானே இருக்கு, இங்க அலிஷாவோட கல்லறை. நம்ம போலீஸ்காரர் கைக்கிறாரு, இல்ல இது அலிஷாவோட கல்லறை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவும் சத்தம் போட்டு கோவப்படுறாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோ போலீஸ்காரர் கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த விவரங்களை பத்தி சொல்றாரு. நம்ம ஹீரோவை பத்தியும் அலிஷாவை பத்தின விவரங்களையும் சொல்ல தோங்குறாரு. நம்ம ஹீரோ வந்து நேவி போலீஸ் ஆபீசர், கள்ளன் பின்னாடி ஓடுறாரு. அந்த கல்லனை பிடிக்கிறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோவுக்கு கையில கிடைச்ச ஒரு போனை வச்சு அந்த கல்லன் அடிக்கிறாரு. அந்த போனே நொறுங்கி போயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த போன் வந்து ஒரு பொண்ணு, அதனால அந்த பொண்ணு கையில நம்ம ஹீரோவுக்கு போன கொடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணு தான் அலிஷா. அலிஷா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அலிஷா விட்டு அக்கா கிட்ட இங்க நடந்த விவரங்களை பத்தி சொல்றாங்க. இப்படி ஒரு பையன், அந்த பையன் நேவி போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லி. அப்ப அக்கா சொல்றாங்க, எந்த பையனையும் நம்பாத, பசங்களை நம்பினாலே இந்த மாதிரி அனாதம் குழந்தைங்க தான் இருப்பாங்க. நான் அனாத மடம் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி அனாத பசங்க தான் உருவாகுவாங்க அப்படி அலிஷா விட்டு அக்கா சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணே ஒன்னும் சொல்லாம கிளம்பி ரூமுக்கு போய் அடுத்ததா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கிளப்ல இருக்காரு. நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு கள்ளன் பின்னாடி போயிட்டு அடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த கள்ளன் அவனுக்கு 4-5 பேத்த கூட்டிட்டு நம்ம ஹீரோவுக்கு அடிக்கிறதுக்காக கிளப்புக்குள்ள வரான். கிளப்புக்குள்ள வந்ததும் நம்ம ஹீரோ அவங்கள செம்ம வெளு கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ரவுடி பசங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. அப்படியே சேர்த்த பிற்பாடுதான் நம்ம ஹீரோவுக்கு அலிஷா வேற யாரும் இல்ல, டாக்டர் தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அலிஷா கிட்ட அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு சாரி கேட்கிறாரு. உங்க போனையும் செய்ய கொடுத்துருக்கேன், சீக்கிரமா கொண்டாந்து தரேன் சொல்றாரு நம்ம ஹீரோ அலிஷா கிட்ட. அதுக்கப்புறம் அலிஷா பாக்குறாங்க, நம்ம ஹீரோ கழுத்துல காயம் ஒண்ணு, அதுக்கு மருந்து போடுறாங்க. அந்த டைம்ல அவங்க 2 பேத்துக்கும் லவ் செட் ஆகுது. அப்படியே ஆகிருது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அலிஷாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, உங்க போன் நாளைக்கு எடுக்கலாம் அப்படி. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, நாளைக்கு காஃபி ஷாப்ல சந்திப்போம் 4 மணிக்கு. அடுத்த நாள் ஆயிருது. நம்ம ஹீரோ காஃபி ஷாப்ல இருக்காரு. அலிஷாவும் அந்த இடத்துக்கு போறாங்க. அலிஷாவும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அலிஷா கைக்கு நம்ம ஹீரோ போனை கொடுக்குறாரு. போனை கொடுத்ததும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அந்த டைம்ல 2 ரவுடி கும்பல் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அதுல போயிட்டு ஃபைட் பண்றாரு. ஃபைட் பண்ணும்போது
அலிஷா நடுவுல போயிடுறாங்க. அந்த டீம்ல ஒருத்தன் அலிஷாவ தள்ளி விட்டுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கடுப்பாகிறது. செம்மையா போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினிய போயிட்டு அப்படியே கைத்தாங்கலா தூக்கி கட்டி பிடிச்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுல இருந்து அப்படியே நம்ம ஹீரோவுக்கும் அலிஷாவுக்கும் காதல் அப்படியே மழையா கொட்டுது. அப்படியே 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அலிஷா ஓவியம் வரைகிறாங்க. அந்த ஓவியம் வரைகிற மாதிரி சும்மா நார்மலா ஒரு அசிங்கமா ஒரு போட்டோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டாவும் ஒரு போட்டோ இருக்குது பின்னாடி. அது காட்டாம முதல்ல அந்த அசிங்கமான போட்டோவை பார்த்தது நம்ம ஹீரோ கடுப்பாக்கி அந்த கொலையை எடுத்து அப்படியே எரிஞ்சிடுறாரு. எரிஞ்ச பிற்பாடு பின்னாடி பார்த்தா ரொம்ப கியூட்டா 2 பேரும் இருக்கிற மாதிரி ரொம்பவும் அழகா ஒரு போட்டோ இருக்குது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிறாரு. திரும்பி நிகழ்காலத்துக்கு வராரு. நிகழ்காலத்துல வந்தா அந்த போலீஸ் ஆபீசர் கேக்குறாரு, இப்ப அந்த பொண்ணு எங்க, கொன்னுட்டியா? நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்ல அவங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காரு இல்லையா, அவரை விசாரிச்சா 2 பேரும் இருந்தீங்களா இல்ல ஒரு ஆள் தான் இருந்தீங்களாங்கிற விவரங்கள் தெரிய வரும். அப்ப ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சும் போது ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றாரு, இல்ல இவர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, எந்த ஒரு இவங்க எல்லாம் சொல்லி சேர்ந்து போய் தான் சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி அந்த பொண்ணு வாழ்ந்த வீட்டுக்கு போவோம், ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். அங்க போனா அந்த வீடு முழுவதும் எரிஞ்சு பழைய பங்களா மாதிரி இருக்குது. அதுல யாரும் வாழ்ந்த மாதிரி எந்த தடயமுமே இல்ல. இப்ப அதுவும் எல்லாம் சேர்ந்து எனக்கு பொய் சொல்றாங்க நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாமே பொய்யா இருந்தாலும் வீடியோ ப்ரூஃப் எதுவுமே பொய் சொல்லாது இல்லையா, நம்ம போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ மட்டும்தான் கார்ல போன மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு போலீஸ் ஆபீசர், நான் கடைசியா ஒரு முறை கேக்குறேன், உண்மையை சொல்லு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இதுல உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் எனக்கும் வேணும். இதுல ஏன் உயிர் போனாலும் சரி இல்ல யார் உயிரை எடுக்க வேண்டியது இருந்தாலும் சரி, நான் எந்த ஒரு பின்தாங்களும் படமாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே நம்ம ஹீரோ பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு அலிஷா விட்டு அக்கா கார் ரவுண்ட்ல போறத. அப்ப நம்ம ஹீரோ தொடர்ந்து அந்த கார் பின்னாடியே ஓடுறாரு. ஓடி ஒரு இடத்துல நிப்பாட்டினதும் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு, நீங்க ஃபெட்ரின் தானே, அலிஷா விட்டு அக்கா தானே அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல நான் அலிஷாங்கிறது யாருன்னு தெரியாது, நீங்க யாருன்னே தெரியாது, என் பேரு பியாங்கா சொல்றாங்க, எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு. அப்ப அவன ஒரு குருக்கள் வராரு. அவரு சொல்றாரு, இந்த பொண்ணு இந்து பொண்ணு, சின்னதுல இருந்தே எனக்கு தெரியும், இவ பேரு பியாங்கா, இவ பேரு கெட்ரின் இல்ல, இவ கிறிஸ்டியானி இல்ல சொல்றாரு. அப்படியே நம்ம ஹீரோ போலீஸ் ஆபீசரை அடிச்சிடுறாரு. அப்புறம் போலீஸ் ஆபீசருக்கும் ரொம்ப கடுப்பாயிருது. அந்த நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டுக்குள்ள தள்ளிடுறாங்க. நம்ம ஹீரோட்ட அண்ணன் வெளியெடுக்கிறதுக்கு ரொம்பவும் ட்ரை பண்றாங்க. அப்ப போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க, நீ இவனை வெளியெடுக்க பண்ணீங்கன்னா உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவேன் போலீஸ் ஆபீசர் இருப்பாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஒலிவியா லோயரோட வந்து நம்ம ஹீரோவை வெளியே எடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே அந்த பொண்ணு பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவும் காய்ச்சல், அதனால நம்ம ஹீரோ அப்படியே சாஞ்சிருக்காரு. அப்ப இந்த பொண்ணு கைய பிடிச்சு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என் பக்கத்திலே இரு நம்ம ஹீரோ சொல்லியும். அந்த டைம்ல அலிஷா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னதுமே இந்த பொண்ணு ரொம்பவும் கவலையா எந்திரிச்சு போயிடுறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு போத்தலும் ஒரு மருந்து சிட்டொன்னு எடுத்துக்கிட்டு வராங்க. இந்த மருந்து குடிக்கிறியா இல்ல இந்த போத்தலை குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த போத்தல் தான் நல்லம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு அந்த கொலையை சுத்தி வீசுறாங்க. வீசும்போது நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, ஏற்கனவே அந்த முன்னாடி நடந்துச்சு இல்லையா அந்த போட்டோ ஒண்ணு தூக்கி எறிகிறாரு. அந்த ஞாபகம் வந்ததுமே நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு ஓடி போயிடுறாரு. அடுத்ததா நம்ம ஹீரோ அந்த போட்டோ அந்த காகிதம் இருக்கா செக் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருப்பாரு. இப்பதான் நம்ம ஹீரோ அந்த ஏற்கனவே கொண்டு போனாங்க இல்லையா மையம் ஒண்ணு அடக்கம் பண்றதுக்கு, அதே மாதிரி இப்பவும் வர்றனால அவரு நினைக்கிறாரு, அவருக்கு மனதுல வந்த ஒரு மாயம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோ இது போய் யோசிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோவை அடிச்சிடுறாங்க. இவரும் ஃபைட் பண்றாரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ வாயில இருந்து ரத்தம் வருது. ரத்தத்தை பார்த்ததுன்னா நம்ம ஹீரோவுக்கு இது உண்மை தெரிய வருது. நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணி முடியும் போது அந்த போட்டோ இருந்த இடத்துல ஒரு ஓட்டை விழுகுது. அந்த ஓட்டை விழுகையும் நம்ம ஹீரோ எதார்த்தமா அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணும் அலிஷாவும் நம்ம ஹீரோவும் இருக்கிற மாதிரி போட்டோ ஒண்ணு இருக்குது. அப்ப இது ஒரு மாயம் டாக்டர் சொன்ன மாதிரி நினைக்கிறாரு. அப்ப அங்க இருந்த ஒரு மனுஷனை எல்லாத்தையும் எழுப்பி பாக்குறாரு, இது நிஜமா? அதுல ஒருத்தன் நிஜம்தான், இதுல நீயும் ஒரு பொண்ணு தான் இருக்கீங்க சொல்றாரு. அப்படியே நம்ம அண்ணனும் போய் தான் சொல்லியிருக்காங்க. அண்ணனை தேடி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அண்ணன் அண்ணன் சொல்லி சத்தம் போட்டு தேடுறாரு. தேடும் போல அண்ணன் இல்ல. அந்த சமயத்துல பீரோவுல திறந்து பார்க்கும்போது காசும் ஒரு கன்னும் இருக்கும்.
அந்த கண்ணு பார்த்ததும் அண்ணாவும் எல்லாம் எனக்கு போய் தான் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிடுறாரு. கால் பண்ணி கூப்பிட்டாலும் ஆன்சர் கிடையாது. அதனால லொகேஷன் போட்டு லொகேஷன் இருக்கிற இடத்த பார்த்து நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த அண்ணாட்டு போனுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ லொகேஷனை தேடி அண்ணாவை பார்க்க போகும்போது அண்ணாவை தொங்க விட்டு இருப்பாங்க கயித்துல. அப்ப அண்ணாவை காப்பாத்துறதுக்காக அகன உள்ள ரவுடி பசங்களோட நம்ம ஹீரோ எப்படியோ ஃபைட் பண்ணி முடியும் போது அண்ணாவையும் காப்பாத்திடுறாரு. காப்பாத்தினதும் அண்ணாவை காப்பாத்தி கீழே கட்டி பிடிச்சி கதறி அழுந்துகிட்டு இருக்கும் போது எப்படியோ அந்த ஏற்கனவே அந்த சைக்கட்ரி கிட்ட போனப்ப ஒரு மனுஷன் நம்ம ஹீரோ மேல மோதினான் இல்லையா, அவன் தான் அண்ணாவை கொலை பண்ணிடுறான். அடுத்து நம்ம ஹீரோட்டு அண்ணா செத்து போயிருப்பார் இல்லையா, அந்த இடத்துக்கு போலீஸ்ல வராங்க. போலீஸ்ட்டு வந்ததும் அந்த போன் எடுத்து பாக்குறாங்க. போன் எடுத்து பார்த்ததுமே நம்ம ஹீரோ போட்டிருக்க வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கு அண்ணாவுக்கு. அப்ப நம்ம ஹீரோ தான் அண்ணாவை கொலை பண்ணதா நினைக்கிறாங்க போலீஸ்ல. அந்த சமயத்துல நம்ம ஹீரோவை தேடி போலீஸ் போறாங்க. ஒலிவியா இருக்க இடத்துக்கு போறாங்க. ஒலிவியா கிட்ட போயிட்டு கேக்குறாங்க எங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ எங்க இருக்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றாங்க. அப்ப ஒலிவியா கிட்ட சொல்றாங்க நீ கோல் எடுத்து அவனுக்கு உதவியா செய்யறது தான். ஒலிவியா கோல் எடுத்து நம்ம ஹீரோவுக்கு சொல்றாங்க. ஒன்ன தேடி திரிறாங்க. சிம்மையும் போனையும் கழட்டி வீசிடு சொல்றாங்க. அப்ப நம்ம போலீஸ் ஆபீசர் சொல்றாரு அவனை புடிச்சுக்கிட்டு உன்னையும் பிடிப்பேன் கூடிய சீக்கிரமா போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா நம்ம ஹீரோவுக்கு ஞாபகத்துக்கு வருது கடந்த காலம். கடந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம் தான். நம்ம ஹீரோ அலிஷாவை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க இருந்து அலிஷாவை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ வெளியில கிளம்பி போறாரு. போய்கிட்டு இருக்கும் போது அலிஷா சொல்றாங்க நம்ம ஹீரோ கிட்ட அக்காவை பத்தி ஒரு விவரம் சொல்ல இருக்கு. அப்படியே சொல்லும் போதே நம்ம ஹீரோவும் அலிஷாவும் ஆக்சிடென்ட் ஆகிறாங்க. அடுத்ததா நம்ம ஹீரோவும் நிகழ்காலத்துக்கு வராரு. நம்ம ஹீரோ கிட்ட எல்லாம் ஏன் போய் சொன்னாங்க. நம்ம ஹீரோ சைக்காட்ரி டாக்டர் கிட்ட வராரு. டாக்டர் கிட்ட வந்தா அங்கேயும் டாக்டரையும் கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ சிசிடி ஃபுட்டேஜ் செக் பண்றாரு. டாக்டர் லேப்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஏற்கனவே நம்ம ஹீரோ மேல மோதி இருப்பாரு இல்லையா ஒரு நபர், அந்த நபர் அனிஷா விட்டு அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆகுது. அடுத்ததா நம்ம ஹீரோ குறுக்கெல்லாம் அடிச்சு அவனுக்கே கட்ரினாவை வர வைக்கிறாங்க. கட்ரினாவை வர வச்சதுமே அங்க வந்ததுமே நம்ம ஹீரோ கட்ரினாவை வச்சு சுத்தியும் நெருப்ப போட்டுட்டு விசாரிப்பாரு. நீங்க உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்பதான் சொல்லுவாங்க எனக்கும் செய்யறதுக்கு எந்த வழியும் இல்ல. அவன் பெரிய ரவுடி ஒருத்தன். அவனால என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு தெரியல. அதனாலதான் போய் சொன்னேன். அந்த சமயத்துல அவங்க பெரிய ஃபைட் ஒண்ணு நடக்குது. அந்த ஃபைட்ல இருந்து அந்த ரவுடி கிட்ட போன் விழுந்துருது. அப்ப அந்த போன் எடுத்ததுமே ஒலிவியா அந்த போனுக்கு நிறைய தடவை கோல் எடுத்திருக்கிறது தெரியுது. அப்ப நம்ம ஹீரோ ஒலிவியாவை தேடி வர்றாரு. ஒலிவியா தேடி வந்து உன் நண்பனுக்காக உதவி செய்றியா இல்ல என்னோட பழகுன ஒரு பொய்க்கார பொண்ணா என்கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க எனக்கும் விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் உடைச்சிட்டு உனக்கு உன்னை லவ் பண்ண தோணுனாலதான் நான் அதெல்லாம் உடைச்சிட்டேன் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க இங்கனையே உன்னை கொன்னு போட்டுறணும் போல தோணுது. அந்த சமயத்துல அங்க இருந்த ரவுடி கும்பல் ஒண்ணு வந்து நம்ம ஹீரோவுக்கோ ஒலிவியாவுக்கோ ஷூட் பண்ண பாக்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ ஃபைட் பண்றாரு அந்த ரவுடி கும்பலோட. அந்த சமயத்துல நம்ம ஹீரோவுக்கு ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணும்போது அந்த ஷூட் பண்றத கவனிச்சு ஒலிவியா முன்னாடி பாஞ்சிடுறாங்க. முன்னாடி பாஞ்சதும் ஒலிவியாவுக்கு தான் அது படுது. அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ஒலிவியா. நம்ம ஹீரோ கைத்தாக்கலா பிடிக்கிறாரு. அப்படியே ஒலிவியா சொல்றாங்க இன்னும் அலிஷா சாவல உயிரோட தான் இருக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ கல்லறைக்கு போறாரு. கல்லறையில போயிட்டு தோண்டி பாக்குறாரு. தோண்டி பார்த்ததுமே கல்லறையில பெட்டியில வேற ஒண்ணுமே இல்ல, கல்லுதான் இருக்கு. அடுத்ததா நமக்கு காட்டுறது அலிஷாவை தான். அலிஷாவுக்கு நினைவு திரும்புது. நினைவு திரும்பும் போது அலிஷா இருக்கிறது ஒரு பெரிய பங்களாவுல. அந்த பங்களாவுல ஒரு பெரிய கொள்ளைக்காரங்கிட்ட தான் நம்ம ஹீரோயினி அலிஷா இருக்கிறாங்க. அந்த ரவுடி பேரு சாக்கோ. நம்ம ஹீரோயினி ரொம்பவும் சத்தம் போடுறாங்க என்ன போவிடுங்க, உங்களுக்கு தப்பான ஒரு நோக்கத்தோட என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அவர் சொல்றாரு எனக்கு அதே குரல் அதே முகஞ்சாட எல்லாம் அதே மாதிரி இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உன்கிட்ட மாறுதலா இருக்குது. நீ பயம் அவ பயம் இல்ல அப்படின்னு சொல்லி அப்ப சாக்கோ விட்டு கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி நம்ம அலிஷா கிட்ட சொல்ல தோங்குறாங்க. அவ பேரு அவந்திகா. அவ ஒரு பாட்டிக்கு போறா. அந்த பாட்டில வச்சு அவந்திகாவை ஒருத்தன் பிடிச்சிடுறான். அந்த இடத்துல ஃபைட் நடந்து அவன்ட கைய வெட்டி எடுத்துக்கிட்டு அவந்திகா சாக்கோ வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து சாக்கோ கிட்ட பேச்சு கொடுக்குறா. பேச்சு கொடுக்கும் போது சொல்றா எனக்கும் ஒரே ஒரு குறை தான் இருக்கு, சாக்கோவை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல சாக்கோவும் சொல்றாரு நம்ம
கல்யாணம் முடிக்கிறோம். தேதி குறிச்சு கல்யாணமும் நடக்க போகுது. கல்யாணம் நடக்கிற டைம்ல ரிங் மாத்திக்க போற நேரத்துல அந்த கைய வெட்டின ரவுடி கும்பல் இன்னும் 4-5 பேத்தோட எடுத்து வந்து அந்த இடத்துல கன் ஷூட் ஒண்ணு நடக்குது. அந்த இடத்துல பெரிய ஃபைட் ஒண்ணு இருக்குது. அந்த ஃபைட்ல வச்சு கன் ஷூட் ஒண்ணு பட்டு அவந்திகா அங்கனே இறந்து போயிடுறாங்க. சாக்கு சேச்சுலுக்கு போறாரு. சேச்சுலுக்கு போயிட்டு கடவுளோட சண்டை பிடிக்கிறாரு. கடவுள்கிட்ட சண்டை பிடிச்சி அவர் சொல்றாரு, இந்த உலகத்தையே அழிச்சிருவேன், இல்லனா எனக்கு அவந்திகா வேணும். அவன கடவுள்கிட்ட மண்டாடி சண்டை பிடிக்கிறாரு. அப்படியே சண்டை பிடிச்சிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது நம்ம ஹீரோவும் அலிஷாவும் கோபி ஷாப்ல இருந்திருப்பாங்க இல்லையா, ஏற்கனவே ஒரு ஃபைட் போயிருக்குமே, அந்த ஃபைட் தான். அந்த இடத்துலதான் அலிஷாவை சாக்கு கவனிக்கிறாரு. இதுல இருந்து நம்ம அலிஷா பின்னுக்கு தான் சாக்கு பின்னுக்கே போக தொடங்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம அலிஷா பின்னாலேயே இந்த சாக்கு திரிறான். அந்த டைம்ல தான் அலிஷாவையும் நம்ம ஹீரோவையும் பிரிக்கிறதுக்கு ஐடியா பண்ணி நம்ம ஹீரோ விட்டு அலிஷா விட்டு அக்காவை மிரட்டுறான். மிரட்டி அந்த ஸ்கூல் பஸ்ஸையும் தீ வச்சு கொளுத்திடுறான். கொளுத்திட்டு நம்ம ஹீரோ விட்டு காரையும் ஆக்சிடென்ட் பண்ணி விடுறான். சாக்கு அலிஷா கிட்ட சொல்றாங்க, நீ என்ன கல்யாணம் முடிச்சுக்கணும், நீ தான் என் பொண்டாட்டி. அலிஷா சொல்றாங்க, நான் உயிரோட இருக்கும் வரையும், ஹீரோ உயிரோட இருக்கும் வரையும் நான் வேற யாரையும் கல்யாணம் முடிக்க மாட்டேன். என் காதல் மேல முழு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி என்ன என் காதலால தோக்கடிக்க முடியாது. அதே மாதிரி என்ன பழிவாங்க நினைக்கிறவங்களும் என்ன பழிவாங்க முடியாது. நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே என்ன தேடி ஹீரோ இங்க வராட்டி நான் சாக்குவ கல்யாணம் முடிச்சுக்கிறேன். நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. போலீஸ் டீமே நம்ம ஹீரோவை தேடுறாங்க. ஆனா ஹீரோ யாரு கையிலயும் மாட்டல. ஆனா நம்ம ஹீரோவே போலீஸ் ஸ்டேஷன் வராரு. ஸ்டேஷன் வந்து போலீஸ் அதிகாரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன ஒரு போலீஸ் நிலதாரி மெசேஜ் ஒண்ணு அனுப்புறாங்க சாக்குக்கு, இங்க ஹீரோ வந்திருக்கதா சொல்லி. அந்த டைம்ல சாக்குட்டு ஆட்கள் வந்து நம்ம ஹீரோவை கொண்டு போயிடுறாங்க. இப்பதான் அலிஷா கிட்ட காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஒலிவியாவோட இருந்த மாதிரி சாக்கு ஒரு போட்டோவை. அப்ப அலிஷா சொல்றாங்க, இதெல்லாம் நம்ப முடியாது, நான் நான் ஹீரோ கிட்ட பேசணும், அப்பதான் அவர் சொன்னா மட்டும்தான் என்னால நம்ப முடியும், ஏன் காதல் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அலிஷா சொல்றாங்க. அந்த சமயத்துல அலிஷாவை நம்ம ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போயிட்டு கேக்குறாங்க. அப்ப ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லி உண்மைதான் ஒத்துக்கிறாங்க. அப்ப அலிஷா நம்ம ஹீரோவுக்கு அடிச்சு புட்டு சாக்குவ கல்யாணம் முடிக்க போறேன் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ரொம்பவும் அடிச்சு துன்புறுத்துறாங்க. அந்த டைம்ல பெரிய ஃபைட்டே நடக்குது. ஏற்கனவே நம்ம ஹீரோ விட்டு அண்ணனை இப்படித்தானே தொங்க விட்டுருப்பாங்க சாக்கோட்டு தம்பி. அதே மாதிரி சாக்கோட்டு தம்பியையும் தொங்க விட்டுருக்காரு நம்ம ஹீரோ. அப்படியே அவர் விட்டு சோழி முடிஞ்சது. அங்கனே அடுத்த சீன்ல நம்ம அலிஷாவுக்கும் சாக்கோவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால சேர்ச்சில் இருக்காங்க 2 பேரும். ஹீரோ வராரு சேர்ச்சுக்கு. சாக்கோவோட அந்த இடத்துல ரொம்ப பெரிய ஃபைட்டே நடக்குது. அப்படியே ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. அந்த இடத்துக்கு அலிஷா போறாங்க. போனதும் கன் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நிக்கிறாங்க. அந்த டைம்ல சாக்கோ சொல்றாரு, ஷூட் பண்ணு அவந்திகா, ஷூட் பண்ணு அவந்திகா அப்படின்னு சொல்லி. நான் அவந்திகா கிடையாது, நான் அலிஷா, என் காதல் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. ஹீரோ கன்னை தூக்கி போட்டு சாக்கோவுக்கும் ஹீரோவுக்கும் செம்ம ஃபைட் ஒன்னே நடக்குது. அந்த ஃபைட்ல சாக்கோவை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு ஹீரோ. அப்படியே இருக்கும்போது நம்ம அலிசா சொல்றாங்க, அவனை கொன்னுரு, அவன் ஒரு ஜாதி சைக்கோ, அவன் உயிரோட இருந்தா நம்ம 2 பேத்தையும் வாழ விட மாட்டான், நம்மள கொன்னுருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டைம்ல சாக்கோ அவந்திகாவை பத்தி நினைச்சு பாக்குறாரு. நினைச்சு பார்த்ததுமே அவனை கீழே கன் ஒண்ணு இருக்கு, கன்னை எடுத்து ஷூட் பண்ண போகும்போது சிலுவை உடைஞ்சு விழுந்து சாக்கோ மேல அப்படியே சாக்கோ இறந்து போயிடுறாரு. சில நாட்களுக்கு அப்புறம் அவந்திகாவுக்கும் சாக்கோவுக்கும் கல்லறை கட்டி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க நம்ம ஹீரோவும் அலிஷாவும். அப்படியே சுபமா படமும் சூப்பராகவே முடிஞ்சது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் படம் பிடிச்சிருக்குன்ட்டு சொல்லி. அதே மாதிரி மீண்டும் நல்ல ஒரு திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களின் விடைபெறும் நிக்கி.